படத்துல நடிச்சதை விட ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. முதல்ல ப்ரொமோஷனுக்கான அனுபவத்தை கொஞ்சம் பகிருங்கண்ணே. சேனல்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால எல்லா சேனலுக்கும் கொடுத்தாகணும். எதையும் வந்து உங்களுடைய அரவணைப்பு தான் எங்களுக்கு தேவை. நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. உங்கள்ட்ட எங்கேயும் முகம் சொல்லித் தர முடியாது. எல்லோரும் வாங்க காட்டணும். ஆனால் என்னென்னா பேச போகிறது ஒரே கண்டென்ட். ஆமா. இதை நான் வந்து அதில் பேசுகிறேன், இதில் பேசக்கூடாது, இதில் பேசுனேன், அதில் சட்டையை மாற்றினாலும் பேச்சை மாற்றிடக்கூடாது, பார்த்தாமல் போயிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ வந்து சட்டையோட மாறிக்கலாம், பேச்சு அதுவாக தான் இருக்கணும். ஆனால் அதே பேச்சாக இருக்கக்கூடாது, கண்டென்ட் அதுவாக இருக்கணும், பேச்சு வேறையாக இருக்கணும், டிசைனிங் அப்படி மாற்றணும். இது வந்து இருக்கு பாருங்க. ஐயோ, இப்போ மைனாவுக்கு போங்க. இப்போ மைனால இந்த அளவு ப்ரொமோஷன் இருந்ததா? இப்போ மைனாவுக்கும் மருதத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்க்குறீங்களா நீங்கள்? மைனாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 சேனலில் பேசியிருப்போம், அவ்வளோதான். வேறு பெருசாக இன்டர்வியூலாம் கிடையாது. அப்போ இன்னும் பேச கூப்பிட்டாங்கன்னா அவங்க பிடிச்சி தரனா கூட நாங்கள் போக மாட்டோங்கிற மாதிரி தான் பேசியிருந்தோம். இப்போ வந்து எப்பா இவர் கணக்கு போட்டுகிட்டே இருக்கிறாரு, இன்னும் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நேற்று ஒரு 11-12 முடிச்சிட்டோம். இன்னைக்கு காலையில் ஒரு 7-8ஆவது. கிட்டத்தட்ட 20 ஆயிடுச்சு. இன்னும் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு இன்னும் ஒரு 4 நாள். நீங்க எஃப்எம்க்கு போகணும். ஆமா, அது வேற பேசணும். டிஃபரெண்டான செக்மெண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்கும். ஸோ பி ரெடி ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா டைரக்டர் கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். கேமரா பின்னாடி இருந்து நம்ம வேலை வாங்கியிருப்போம் ஒரு பக்கம் ஆக்டர்ஸ் எல்லாம், இன்னொரு பக்கம் வந்து ப்ரொமோஷன்ஸ்ல உட்கார்றப்போ உங்களை கேள்வி கேட்டு உங்ககிட்ட நரேஷன்ஸ் வாங்குறாங்களா, இது எப்படி சார் இருக்கு இப்போ? இல்லை, ஆக்சுவலாக இது என்னோட முதல் படம். இது எல்லாமே எனக்கு புதுசாக தான் இருக்குது. இது மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வந்து எனக்கு ஒரு சொல்கிறதுக்கு முன்னாடி அனுபவங்கள் எதுவும் இல்லை. அந்த படத்தோட டீசர்லேயே நான் பார்த்தேன், லலித் மோடியா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையாவா இருக்கட்டும், யாரெல்லாம் இங்கே இந்தியாவில் ஸ்கேம் பண்ணிட்டு போனாலும் எல்லாரோட ஃபோட்டோவுமே தைரியமாக வச்சு ஒரு டீசர் ஒன்று போட்டிருக்கீங்க. இது பின்னாடி எந்த ஒரு அழுத்தம் எந்த ஒரு பிரச்சனையும் வரலையா உங்களுக்கு? அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஃபஸ்ட்டு டீசர் ஷாட் வந்து நான் படம் ஷூட்டிங் அப்போ எடுத்துட்டேன். சரி, இந்த ஷாட்டு கண்டிப்பாக டீசரில் வரப்போகுதுங்கிறத பிளான் பண்ணி நான் அப்போ எடுத்துட்டேன். பட் இந்த முன்னாடி ஒரு பேப்பர் கட்டிங் எனக்கு ஐடியா இருந்தது. பட் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாவா ஒரு சின்ன ஹெசிடேஷனில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் கடைசியாக என்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், டிஸ்கஸ் பண்ணேன். சார் இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். பட்டு அது இது நம்ம யாரையும் தப்பாக சொல்லலை. நம்ம வந்து இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம தான் உண்மையாக தான் சொல்ல போகிறோம். பட் அந்த மாதிரி அவங்கள நம்ம எங்கேயும் நம்ம யாரையும் குறை சொல்லலை. அந்த மாதிரி எங்கேயோ ஒரு ஸ்கேம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்தது, அதில் பாதிக்கப்பட்ட கன்னியப்பனோட கதையை சொல்ல போகிறோம். அதனால் அப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு.